இன்றைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு கண்மலையின் நிழல். தலைப்புக்கான வேத வசனம், கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். நீதிமொழிகள் 18:10. மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் பொழுது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றார். அதற்கு தேவன், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயிடம் சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்வாயாக என்றார். ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களை அறிவார். அவரை நாம் எக்காலத்திலும் நம்பலாம். நாம் இவ்வுலக காரியங்களை குறித்து கவலைப்படவோ பயப்படவோ நம்மை தாமே மாய்த்து கொள்ளவோ அவசியமில்லை. அவருடைய வாக்குத்தத்தங்கள் யாவும் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமீன் என்றும் இருக்கிறது. மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகி இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றென்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம். வசனம் யாத்ராகும் 3:15. தீங்கு நாளில் அவர் நம்மை நம்முடைய கூடாரங்களில் மறைத்து நம்மை தமது கூடாரங்களில் ஒளித்து வைத்து நம்மை கண்மலையின் மேல் உயர்த்துவார். வசனம் சங்கீதம் 27:5. நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தருடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளது, எவ்வளவு உயர்ந்தது, எவ்வளவு பாதுகாப்பானது. கர்த்தர் நம்முடைய கண்மலையும் கோட்டையும் இரட்சகரும் தேவனும் நம்புகிற துருகமும் கேடகமும் இரட்சணிய கொம்பும் உயர்ந்த அடைக்கலுமாய் இருக்கிறார். கர்த்தர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெரும் வெள்ளத்திற்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்திற்கு நீர்க்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலை நிழலாகவும் இருக்கிறார். கொடூர மனுஷர் மத்தியில் நாம் வாழும்பொழுது, கர்த்தாவே, நீர் என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர். உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உயர்வுமானவைகள். அகந்தையாய் அக்கிரமமாய் நடக்கிற நடத்தை உள்ளவர்களை மண்மேடும் அரணும் பெருமையான பட்டணத்தை பாழாக்கினீர். ஆகையால் உம்மை நம்புகிற ஜனங்கள் உம்மை மட்டும் மகிமைப்படுத்துவார்களாக. அதன் நிமித்தம் கொடூரமான ஜாதிகள் நகரம் உமக்கு பயப்படும். நீர் ஏழைகளுக்கு பலனும் நெருக்கப்படுகிறவருக்கு எளியவனுக்கும் திடனும் பெரும் வெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமா இருக்கிறீர். மேகத்தின் நிழலால் வெயில் தணிகிறது போல பலவந்தரின் ஆரவாரம் தனியும். நீரே எங்கள் கல்மலையின் ஊற்றும் என்று உயர்த்துவோம். ஜெபம் செய்வோமாக. உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள உமது கிருபை தாரும் ஆண்டவரே. ஆமேன்.